வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனில் பார்க்க போகிறது கேரளாவின் பாரம்பரிய ரெசிபி ஒன்று. அவங்களுடைய விருந்துகளில் கட்டாயம் இது இடம்பெறும். இந்த கேரளா ரெசிபியை நாம் பாலக்காடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து தான் செய்கிறது இதோடைய சிறப்பு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடை போட்டு எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்குங்க. அதனால் நான் எடுத்துருக்கிறது 125 கிராம் இஞ்சி, 125 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு அலசிட்டு எடுத்துக்கோங்க. இந்த 125 கிராம் இஞ்சிக்கு 50 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது மீடியமான காரம் இருக்கும். அதிக அளவு உரைப்பு இந்த பச்சை மிளகாய் கிடையாது. அதனால் நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சில பச்சை மிளகாய் ரொம்ப உரைப்பு இருக்கும். அந்த மாதிரி பச்சை மிளகாவாக இருந்தால் நீங்கள் 30 கிராம் எடுத்தாலே போதும். ஏன்னா இந்த இஞ்சி பச்சை மிளகாய் காரம் தான் இந்த ரெசிபிக்கு. மிளகாய்த்தூள் எதுவுமே நாம் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சியுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. மெலீஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கிடுங்க. துருவி எடுக்க வேண்டாம். இது போல் பொடிசாக நறுக்கி எடுத்து செய்கிறது தான் அவங்களுடைய முறை. பாருங்கள், 125 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பச்சை மிளகாவும் நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி எடுத்துருங்க. ஊற வச்சு நாம் புளிச்சாறை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப திக்காக கரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு திக்காக புளிச்சாறு கரைச்சி எடுத்து வச்சுருங்க. நல்ல அடிகனமான வானொலி ஒன்று எடுத்துக்கோங்க. வானொலி நல்லா சூடானதும் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலையுமே நான் ஓரளவுக்கு கொஞ்சம் உலர்த்திட்டு தான் சேர்த்துருக்குறேன். இப்போது இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் இந்த எண்ணெயில் நாம் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இஞ்சி சீக்கிரமாக கரிய ஆரம்பிச்சிடும், பச்சை மிளகாய் வேகாமல் இருக்கும். அதனால் இஞ்சி பச்சை மிளகாய் அதோடைய நீர்த்தன்மை போய் அது ப்ரௌனாக மாறணும், கோல்டன் ப்ரௌனாக மாறணும். இந்த இஞ்சி நல்ல கலகலன்னு வரணும். அப்போ தான் இது நீண்ட நாள் வச்சு பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். அதற்காக தான் இந்த செய்முறை நாம் தெளிவாக செய்யணும். இப்போ பாருங்கள், இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது. இந்த பேனில் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிக்கிறது கூட ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அப்படியே நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா இஞ்சியுமே நல்லா அப்படியே ஒரே நேரமாக கோல்டன் ப்ரௌனாக மாறுது. இது போல் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்க வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், நமக்கு இஞ்சி நல்லா வறந்து வந்துருச்சு. இஞ்சி பச்சை மிளகாவை ஒரே சீராக நறுக்கி வைங்க. அப்போ தான் ரெண்டும் ஒரே நேரத்தில் வருந்து வரும். நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டிங்கனாலும் பச்சை மிளகாய் வேகாமல் இஞ்சி மட்டும் வறுபட்டுடும். அது போல் இருக்கக்கூடாது. ரெண்டுமே அதோடைய நீர் சுண்டி ஒரே நேரத்தில் நிறம் மாறி வரணும். கொஞ்சம் கூட அதில் நீர் சத்து இருக்கக்கூடாது. அப்போ தான் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்துறதுக்கு அது உதவும். இல்லைன்னா கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நான் இந்த பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்தோம் இல்லையா, அதை கரைச்சி 2 கப்பு புளி தண்ணி எடுத்தேங்க. 1½ கப்பு இப்போ சேர்த்துருக்கிறேன். இந்த இஞ்சி காரமும் புளிப்பு சுவையும் சேர்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இதில் முழுசாக 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ 1½ கப்பு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா செக் பண்ணிவிட்டு 1/2 கப்பு சேர்த்தேன். இதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து கொதிக்க விடுங்க. கட்டி பெருங்காயம் பயன்படுத்தாதவங்க நீங்கள் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் பெருங்காய வாசனை கொஞ்சம் கூடுதலாக தெரியணும். கேரளாவுடைய எல்லா விருந்துகளிலும் இந்த இஞ்சி புளி முக்கியமான ஒரு இடம் பெறுது. தயிர் சாதத்துக்கு இணையாக இதை வைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சுண்டும், இப்படி ஒரு மாயையெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் கோயில் திருவிழானாலே பானகம் கொடுக்கறது தாங்க. அதுவும் மதுரை சித்திரை திருவிழாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி பானகம் தான் தருவாங்க. ஏன்னா நமக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுலேருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கறதுலேருந்து, நம்ம உடலில் ஏற்படுற நச்சுக்களை வெளியேற்றுறதுலேருந்து நிறைய விஷயங்களை இந்த புளி செய்யுது. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய சமையல்னாலே உப்பு புளி மிளகாய் தான். அதனால தான் புளிய மரம் நம்ம தமிழ்நாட்டில் விளையுது. இங்கே விளையிறது நம்ம சாப்பிட்டு தாங்க ஆகணும். அளவோடு சாப்பிட்ற எந்த பொருளும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்காது. நான் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போது 80% இந்த தொக்கு நல்லா சுண்டின பிறகு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். அந்த இனிப்பை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அடுத்து 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இதுதான் மிகச்சரியாக இருந்தது. அறுசுவையும் நிறைந்த இஞ்சி புளி கேரளாவின் ஒரு ரெசிப்பியை பாலக்காடு ஸ்டைலில் நாம் செய்திருக்கிறோம். இதை நல்லா அப்படியே சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நாம் இறக்கிடலாம். நான் இது இரும்பு பாத்திரத்தில் செய்திருக்கிறேன். அதனால் இரும்பு பாத்திரத்தில் புளி சேர்த்து சமைக்கும்போது
கருத்து போக வாய்ப்பு இருக்குது. நீண்ட நேரம் அதில் வச்சுருந்தீங்கன்னா சமைச்சு முடித்த உடனேயே வேறு பாத்திரத்தில் மாற்றிடணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். ஏன்னா இரும்பு கூட இந்த புளி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த குழம்பும் புளி சேர்த்து வைக்கக்கூடிய குழம்பை இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கும்போது உடனே மாற்றிடுங்க. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறின பிறகு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் தாராளமாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சு சாப்பிடலாம். வெளியே வச்சிங்கன்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு பயன்படுத்தலாம். தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த வாந்தி பிரச்சனை வரவங்க, சில பேருக்கு கொமட்டிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது போல் ஒரு தயிர் சாதத்தோட இந்த இஞ்சி புளி கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த பாலக்காடு ஸ்டைல் இஞ்சி புளி பிடிச்சதுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.